நாள் கர்த்தர் நம்மோடு அருமையான ஒரு வார்த்தையை பேசும்படி நமக்கு தந்திருக்கிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಮಾತನ್ನು ಆಡುವಂತೆ ನಮಗೆ ಇವತ್ತು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. ನೀವು ಪಡುವಂತ ಕಷ್ಟವು ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் சொல்லுங்க, நான் படுகிற பிரயாசம் விருதாவாக போகாது. நான் படுகிற பிரயாசம் விருதாவாகி போகாது. ஓகே, அதுக்கு முன்பாக சேலத்திலிருந்து என்னுடைய நண்பர் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட் யோவான் அவர் குடும்பமாக வந்திருக்கிறாங்க. தயவுசெய்து எழுப்பி நிற்பீங்களா? கைகளை தட்டி அவர்களை வரவேற்க விரும்புகிறேன். ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு பிறகு தேங்க்யூ, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார். நம்மளை பார்க்கும்படி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் மீட் பண்ணுகிறோம். மிகுந்த சந்தோஷம். ஒரே பக்கத்து வீட்டில் இருந்தோம், ஒரே சபையில் ஆராதித்தோம், ஒரே குறும்புகளெல்லாம் சேர்ந்து பண்ணினோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவரையும் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார், என்னையும் பயன்படுத்துகிறார். ஆமென். நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. ನೀವು ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸವು ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. கைகளை வைத்து சொல்லுங்க, நான் படுகிற பிரயாசம் நான் படுகிற பிரயாசம் ஒன்றுமே விருதாவாக போகாது. விருதாவா போகாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு. நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நானும் இயேசுவும் ஆவியிலே ஒன்றாய் இருக்கிறோம். நான் செய்கிற எல்லா கிரியையிலும் கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருந்து கர்த்தருடைய ஞானம் என் மூலமாய் வெளிப்பட்டு நான் திறம்பட செய்து வெற்றியாயிருப்பேன், வாழ்ந்திருப்பேன், சுகமாயிருப்பேன், சாட்சியாயிருப்பேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் உள்ளம் புறம்போ மேய்ச்சலை கண்டடைவேன். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்த தேசத்திலே சாட்சியும் அடையாளங்களாயிருப்போம். மறுபடியும் சொல்லும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்த தேசத்திலே சாட்சியும் அடையாளங்களாக இருப்போம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்ல போறேன். நான் ನಿಮಗೆ ಒಂದು ಟ್ರಿಕ್ ಹೇಳುತ್ತೇನೆ. சிங்கம் நல்ல வாலிபமான பலனுள்ள நல்ல ವಾಟ ಸಾಟಮಾನ ಸಿಂಗத்தை ಒಂದು ಪ್ರಾಯಸ್ಥವಾದ ಒಂದು ಬಲವುಳ್ಳಂತ ಒಂದು ಒಳ್ಳೆ ಒಂದು ಸಿಂಹವನ್ನ நீங்கள் என்னிடத்தில் கொடுத்தால் ನೀವು ನನ್ನ ಬಳಿ ಕೊಟ್ಟರೆ அந்த சிங்கத்தை லேசாக நான் கொன்று போட முடியும். ಆ ಸಿಂಹವನ್ನು ನಾನು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಅದನ್ನು ನಾನು ಕೊಲ್ಲಬಲ್ಲೆ. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? உங்களால முடியுமா? ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾ? நல்ல இளமையான வாட்ட சாட்டமான ஒரு சிங்கத்தை நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா, ಒಂದು ಪ್ರಾಯಸ್ಥವಾದ ಒಂದು ಸಿಂಹವನ್ನ ದೃಢಗಾತ್ರದ ஒரு கூண்டில் அடைச்சு கொடுத்தீங்கன்னா, ಒಂದು ಗೂಡಿನಲ್ಲಿ ಹಾಕಿ ಅದನ್ನು அந்த சிங்கத்தை ஈஸியா நான் ஜெயிப்பேன். ಆ ಸಿಂಹವನ್ನು ನಾನು ಈಸಿಯಾಗಿ ಗೆಲ್ಲಬಲ್ಲೆ. எனக்கும் அந்த சிங்கத்துக்கு 5 நாள் டைம் கொடுக்கணும், அவ்வளவுதான். ನನಗೂ ಆ ಸಿಂಹಕ್ಕೂ 5 ದಿನ ಸಮಯ ಕೊಡಬೇಕು. 5 நாள் அந்த சிங்கத்தை ஒரு கூண்டில போட்டு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா, 5 ದಿನ ಆ ಸಿಂಹವನ್ನು ನನ್ನ ಬಳಿ ಆ ಗೂಡಿನಲ್ಲಿ ಹಾಕಿ ಕೊಟ್ಟರೆ 5 நாளைக்குள்ள அந்த சிங்கத்தை ஈஸியா நான் ஜெயித்துருவேன். ಆ 5 ದಿನದಲ್ಲಿ ಆ ಸಿಂಹವನ್ನು ನಾನು ಈಸಿಯಾಗಿ ಗೆಲ್ಲಬಲ್ಲೆ. எனக்கு ஒரு ட்ரிக் தெரியும். ನನಗೊಂದು ಟ್ರಿಕ್ ಗೊತ್ತು. உங்களால முடியுமா? ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾ? என்ன பண்ணுவேன்? ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ? 5 நாள் அந்த சிங்கத்துக்கு 5 ದಿನ ಆ ಸಿಂಹಕ್ಕೆ தண்ணியே கொடுக்காம, ನೀರೇ ಕೊಡದೆ, சாப்பாடே கொடுக்காம, ಊಟವನ್ನೇ ಕೊಡದೆ, தண்ணியே கொடுக்காம, ನೀರನ್ನೇ ಕೊಡದೆ வச்சிருந்தேன்னா அது டீஹைட்ரேட் ஆகி எழும்பி நடக்க கூட பலன் இல்லாமல் ಎದ್ದು ನಡೆಯಲು ಸಹ ಬಲವಿಲ್ಲದೆ ஈஸியா அந்த சிங்கத்தை கொன்று போடுவேன். ಈಸಿಯಾಗಿ ಅದನ್ನು ಕೊಂದು ಹಾಕಲು ಸಾಧ್ಯ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಅಲ್ಲವಾ? அதே போல ಅದರಂತೆ நம்முடைய வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நம்ம எதுக்கு ஆகாரம் கொடுக்கிறோமோ, ನಾವು ಯಾವುದಕ್ಕೆ ಆಹಾರ ಕೊಡುತ್ತೇವೋ, மாம்சத்துக்கு ஆகாரம் கொடுத்தால் ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಆಹಾರ ಕೊಟ್ಟರೆ மாம்சம் பலன் உள்ளதாய் நிற்கும். ನಮ್ಮ ಶರೀರವು ಬಲವುಳ್ಳದಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஆவிக்கு ஆகாரம் கொடுத்தால் ಆತ್ಮಕ್ಕೆ ಆಹಾರ பலன் உள்ளதாய் இருக்கும். ஆவி பலன் உள்ளதாய் இருக்கும். ಆವಿಯು ಬಲವುಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. ஆவியின்படி நடத்தப்படுகிறவன் ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಲ್ಪಡುವವನು மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுவான். ಮಾಂಸದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅವನು ನಾಶಪಡಿಸುವನು. ஆவியின்படி நடத்தப்படுகிறவன் ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಲ್ಪಡುವವನು தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவான். ದೇವರು ಆತನಿಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನು ಅವನು ನೆರವೇರಿಸುವನು. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ದೇವರು ಆತ್ಮವಾಗಿದ್ದಾನೆ. ஆவியின்படி நடத்தப்படுகிறவன் ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಲ್ಪಡುವವನು அவனும் தேவனும் ஒன்றாக நின்று ಅವರು ದೇವರು ಒಂದಾಗಿ ನಿಂತು தேவன்
தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற பெரிய காரியங்களை செய்து முடிப்பான். ದೇವರು ಅವರಿಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವನು. நாம் ரட்சிக்கப்பட்ட போது, ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಾಗ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದಾಗ, நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றான போது, ನನ್ನ ಆತ್ಮವು ದೇವರ ಆತ್ಮವು ಒಂದಾದಾಗ, தேவனுடைய நாம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಆತ್ಮದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದೇವೆ. நமக்குள்ளே தேவனுடைய ஜீவன் வந்திருக்கிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಜೀವವು ಬಂದಿದೆ. அந்த ஆவியின்படி நடத்தப்படுவோமானா, ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಲ್ಪಡುವಾಗ தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டே இருக்கும். ದೇವರ ಶಕ್ತಿಯು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும். ನಾವು ಮಾಡುವಂತದೆಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும். ನಾನು ಮಾಡುವಂತದೆಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. மாம்சத்தின்படி, ಮಾಂಸದ ಪ್ರಕಾರ, அப்படியானால் மாம்சம் நமக்கு கொடுக்கிற இன்புட்ஸ், ஃபீட்பேக்ஸ், ಅಂದ್ರೆ ಈ ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುವಂತ ಇನ್ಪುಟ್ಗಳು, சூழ்நிலைகள், ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳು, சந்தர்ப்பங்கள், மக்களுடைய மக்களுடைய வார்த்தைகள், ಜನರ ಮಾತುಗಳು, டாக்டர் ரிப்போர்ட், ಕಂಪನಿ வருகிற ರಿಪೋರ್ಟ್, ಕಂಪನಿಯಿಂದ ಕೊಡುವಂತ ರಿಪೋರ್ಟ್, ಎಕಾನಮಿ ರಿಪೋರ್ಟ್, ನಮ್ಮ ಎಕಾನಮಿ ರಿಪೋರ್ಟ್, ಮಳೆ வருதா இல்லையா, ಮಳೆ ಬರುತ್ತಾ ಇಲ್ಲವಾ, பிரச்சனை நோய் வருதா, கொரோனா வருதா இல்லையா, ರೋಗ ಬರುತ್ತಾ, ಕೊರೋನಾ ಬರುತ್ತಾ ಇಲ್ಲವಾ, இதெல்லாம் மாம்சத்தின் இன்புட்ஸ். ಇದೆಲ್ಲವೂ ಶಾರೀರಿಕವಾದ இதன்படி இதை கேட்டு, ಇದನ್ನು ಕೇಳಿ, அதையே சிந்தித்து, ಅದನ್ನೇ ಚಿಂತಿಸಿ, அதையே பேசி, ಅದರಂತೆ ಮಾತನಾಡಿ, அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை நடத்துவோமானால், ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು நாம் ನಡೆಸುವುದಾದರೆ மாம்சத்துக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ನಾವು ಶರೀರಕ್ಕೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಲೇ சோ ಇದ್ದೇವೆ. இந்த இன்புட்ஸ் அடிப்படையிலே ಈ ಇನ್ಪುಟ್ಗಳ ಆಧಾರದಲ್ಲಿ நமக்கு வருகிறது பயம், ನಮಗೆ ಬರುವಂತದ್ದು கவலை, ಚಿಂತೆ, பதட்டம், ಒಂದು ತಡವಳಿಕೆ, அவநம்பிக்கை. ಅಪನಂಬಿಕೆ. அப்போ இந்த அவநம்பிக்கை, பயம், பதட்டங்கள்லாம் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும்போது, ಈ ಅಪನಂಬಿಕೆಗಳು, ಭಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಲೇ ಇರುವಾಗ, அது விசுவாசத்தை, ಅದು ವಿಶ್ವಾಸವನ್ನು, அற்புதத்தை எதிர்பார்க்கும் மனப்பக்குவத்தை, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುವಂತ ಮನೋಸ್ಥಿತಿ, தேவன் நம் மூலமாய் செய்யக்கூடிய பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும் மனப்பக்குவத்தை அது கேன்சல் பண்ணி போடும். ದೇವರು ನಮ್ಮ ಮೂಲಕ ಮಾಡಬೇಕಂತ ಎದುರು ನೋಟವಿರುವಂತ ಆ ಮನೋಸ್ಥಿತಿಯನ್ನು ಅದು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತದೆ. எதை நாம் ஃபீட் பண்ணுகிறோமோ, ಯಾವುದನ್ನು ನಾವು ಫೀಡ್ ಮಾಡುತ್ತೇವೆ, புரியுதா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கட்டும், ಸನ್ನಿವೇಶಗಳು ಹೇಗೆ நீங்க ಇರಲಿ, நினைக்கலாம் சூழ்நிலை எல்லாம் அப்படி இருக்கு பாஸ்டர், ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳಬಹುದು ಸನ್ನಿವೇಶಗಳೆಲ್ಲ ಹೀಗೆ, மக்களெல்லாம் இப்படி சொல்றாங்க, ಜನರೆಲ್ಲ ಹೀಗೆ டாக்டர் ಹೇಳ್ತಾರೆ, இப்படி சொல்றாங்க, ಡಾಕ್ಟರ್ ಎಲ್ಲ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ. கேளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಕೇಳಿ, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகள், ಆತ್ಮದಲ್ಲಿ ಜೀವಂತಗೊಂಡ மற்ற ಮಕ್ಕಳು, மனுஷரை போல மாம்சத்திலிருந்து மட்டுமே நமக்கு உதவி வராது. ಬೇರೆಯವರಂತೆ ನಮಗೆ ಶರೀರದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಮಗೆ ಸಹಾಯ நம்முடைய ಸಿಗುವುದಿಲ್ಲ. உதவி மாம்சத்தை விட ஆவியிலிருந்து அதிகமாய் வருகிறது. ನಮ್ಮ ಸಹಾಯವು ಶರೀರಕ್ಕಿಂತ ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. ஆமென், ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியிலே ಆತ್ಮದಲ್ಲಿ வருகிற உதவியை பெற்றுக்கொள்ள ಬರುವಂತ ಸಹಾಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು நாம் ஆவியை ஃபீட் பண்ண வேண்டும். ನಾವು ಆತ್ಮಕ್ಕೆ ಫೀಡ್ ಮಾಡಬೇಕು. ஆவியிலே பலன் உண்டாக வேண்டும். ಆತ್ಮದಲ್ಲಿ ನಮಗೆ ಬಲ ಉಂಟಾಗಬೇಕು. நாம் மாம்சத்திலே வருகிற இன்புட்ஸை யோசிப்போமானால், ನಾವು ಶರೀರದಲ್ಲಿ ಬರುವಂತ ಇನ್ಪುಟ್ ಗಳನ್ನೇ என்னால ಯೋಚಿಸುವುದಾದರೆ, இவ்வளவுதான் முடியும், ನನ್ನಿಂದ ಇಷ್ಟೇ இவ்வளவுதான் ಸಾಧ್ಯ, தெரியும், ಇಷ್ಟೇ ಗೊತ್ತು, எனக்கு இவ்வளவு திறமை தான் இருக்கிறது, ನನಗೆ ಇಷ್ಟು ಸಾಮರ್ಥ್ಯ ಮಾತ್ರ சப்போர்ட் ಇದೆ, இவ்வளவுதான் இருக்கிறாங்க, ನನಗೆ ಇಷ್ಟೇ ಸಪೋರ್ಟ್ ಇದೆ, இவங்க கூட இருக்காங்க, இவங்க கூட இல்ல, ಇವರ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ, ಇವರ ಜೊತೆ ಇಲ್ಲ, டாக்டர் அப்படி சொல்றார், ಡಾಕ್ಟರ್ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾ கம்பெனி ಇದ್ದಾರೆ, இப்படி சொல்லுது, ಕಂಪನಿ ಹೀಗೆ பணம் ಹೇಳ್ತಾ இவ்வளவுதான் ಇದೆ, இருக்கிறது. ಹಣ ಇಷ್ಟೇ ಇದೆ. மாம்சத்தில் உள்ள இன்புட்ஸை நாம் பெற்றுக்கொள்வோமானால், ಶರೀರದಲ್ಲಿ ಇಂಥ ಇನ್ಪುಟ್ ಗಳನ್ನ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ, கர்த்தர் நம்மில் செய்யக்கூடிய அற்புதமான காரியங்களை ಕರ್ತರು ನಮ್ಮ ಮೂಲಕ ಮಾಡಬೇಕಾದ ಅದ್ಭುತವಾದ நம்முடைய ಕಾರ್ಯಗಳನ್ನು மனதினாலே அதை கேன்சல் பண்ணுகிறோம். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ನಾವು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡುತ್ತಿರುತ್ತೇವೆ. ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை நம்முடைய சிந்தனையினாலே கேன்சல் பண்ண முடியுமா பாஸ்டர்? ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಚಿಂತನೆಗಳ ಮೂಲಕ ನಾವು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಬಹುದಾ ಪಾಸ್ಟರ್? பண்ண முடியும், ಮಾಡಲು ಸಾಧ್ಯ, பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் என்று வேதத்துல படிக்கிறோம். ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ ಎಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ இஸ்ரவேல் ಓದುತ್ತೇವೆ. ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು வனாந்திரத்திலே ಕಾಡಿನಲ್ಲಿ தங்கள் அவிசுவாசத்தினாலே, ತಮ್ಮ ಅವಿಶ್ವಾಸದಿಂದ, தங்கள் முறுமுறுப்பினாலே, ತಮ್ಮ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದ, தங்கள் புலம்பலினாலே, ತಾವು ಗುಣಗುಟ್ಟಿ தங்களுடைய எரிச்சலினாலே, ತಮ್ಮ ಉರಿಯಿಂದ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ಇಸ್ರಾಯೇಲರ ಪರಿಶುದ್ಧನನ್ನು ಆತನು ತಗ್ಗಿಸುತ್ತಲೇ ಇದ್ದರು. தேவனுடைய கிரியை நமக்கு வருவதற்கு, நன்மை வருவதை நாம் மட்டுப்படுத்த முடியும். ದೇವರ ಕ್ರಿಯೆಯು ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಬರುವುದನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಬಹುದು. நம்முடைய சிந்தனை, உணர்ச்சி, வார்த்தையினாலே. ನಮ್ಮ ಚಿಂತನೆ, ನಮ್ಮ ಮಾತುಗಳು, ನಮ್ಮ ಭಾವನೆಗಳ ಮೂಲಕ. ஆனா எதை நாம் ஃபீட் பண்ணுகிறோம், ಆದರೆ ಯಾವುದನ್ನು ನಾವು ಫೀಡ್ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ, எதை நாம் சிந்திக்கிறோம், ಯಾವುದನ್ನು ನಾವು ಚಿಂತಿಸುತ್ತಿದ್ದೇವೆ, எதை தியானிக்கிறோம், எதை பேசுகிறோம், ಯಾವುದನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ, ಯಾವುದನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. சூழ்நிலையே பேசுகிறவன் ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನೇ அந்த ಮಾತನಾಡುವವನು சூழ்நிலையிலிருந்து வெளியே போகவே மாட்டான். ಆ ಸನ್ನಿವೇಶಗಳಿಂದ ಹೊರಕ್ಕೆ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென்.
சூழ்நிலையே பேசுகிறவன் ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನೇ அந்த ಮಾತನಾಡುವವನು சூழ்நிலையை விட்டு தாண்டி போக மாட்டான். ಆ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಕ್ಕೆ ಹೋಗುವುದೇ ஏனென்றால் ಇಲ್ಲ. அவனும் சூழ்நிலையும் ஒண்ணா இருக்கிறான். ಯಾಕೆಂದರೆ ಅವನು ಆ ಸನ್ನಿವೇಶಗಳು ஆனா ಒಂದಾಗಿರುತ್ತಾರೆ. சூழ்நிலையை பார்க்காமல் ಆದರೆ ಸನ್ನಿವೇಶವನ್ನು கர்த்தர் ನೋಡದೆ கொடுத்த அழைப்பு, ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಕರೆ, கர்த்தர் கொடுத்த தரிசனம், ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ದರ್ಶನ, அதை பார்க்கிறவன் ಅದನ್ನು ನೋಡುವವನು அவன் இங்கே இருந்தாலும் சீக்கிரமாய் கர்த்தருடைய பலத்தினாலே மேலே ஏறி முன்னேறி மேலே செல்வான். ಅವನು ಇಲ್ಲೇ ಇದ್ದರೂನು ಕರ್ತನ ಬಲದಿಂದ ಅವನು ಅತಿ ವೇಗವಾಗಿ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಏಳುಗೆಯನ್ನು ಕಾಣುವನು. அதுதான் வேதத்திலே தேவனுடைய வல்லமையினாலே கிரியை செய்த எல்லாருடைய ரகசியமும் அதுதான். ಅದೇ ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲರ ರಹಸ್ಯವೂ ಅದೇ ಆಗಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாயிராது. ನೀವು ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸವು ಅದು ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ஆனா அதுல வசனம் அப்படி மட்டும் சொல்லல. ಆದರೆ ವಾಕ್ಯ ಅದು ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாயிராது. ನೀವು ಕರ್ತರೊಳಗೆ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸವು ಅದು அது ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. கரெக்டானது எப்படி? ಅದು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರುವುದು கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், ಕರ್ತರ ಒಳಗೆ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸ, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், ಕರ್ತರ ಒಳಗೆ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸ, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் சொன்னா ஊழியம் என்றல்ல அர்த்தம். ಕರ್ತರೊಳಗೆ ಪಡುವ ಪ್ರಯಾಸಗಳು ಅಂತ ಹೇಳಿದರೆ ಸೇವೆ ಅಂತ ಅಲ್ಲ ಅರ್ಥ. ஓ சபையில ஊழியம் செய்ய ஆத்மாதாயம் செய்யறது குறித்து என்பதல்ல அர்த்தம். ಓ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, ಆತ್ಮಗಳ ಆದಾಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅಲ್ಲ ಅರ್ಥ. கர்த்தர் தேவன் என்று சொல்லப்படும் போது, ಕರ್ತರು ಅಥವಾ ದೇವರು ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುವಾಗ ஆவி, ಆತ್ಮ, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருக்குள்ளே படுகிற பிரயாசம், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಆತನ ಮೂಲಕ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸ, எல்லாரும் பிரயாசப்படுறாங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರಯಾಸ ஆனால் ಪಡುತ್ತಾರೆ. நம்மில் நாம் ಆದರೆ ನಾವು பரிசுத்த ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவியின் மூலமாய் படுகிற பிரயாசம். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸಗಳು. சாதாரண மனுஷன் ಸಾಧಾರಣವಾದ தன்னுடைய ಮನುಷ್ಯನು பலத்தின் மூலமாய் தன்னுடைய பலத்துக்குள், தன்னுடைய பணத்துக்குள், தன்னுடைய திறமைக்குள் பிரயாசப்படுகிறான். ತನ್ನ ಹಣದ ಒಳಗೆ, ತನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದ ಒಳಗೆ, ತನ್ನ ಶಕ್ತಿಯೊಳಗೆ ಅವನು ಪ್ರಯಾಸ ஆனால் ಪಡುತ್ತಾನೆ. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾದ தன்னுடைய ನಾವು பலத்தை தாண்டி ಆತನ ಬಲವನ್ನು ದಾಟಿ கர்த்தருடைய பலத்துக்குள், கர்த்தருடைய தரிசனத்துக்குள், கர்த்தர் கொடுத்த அழைப்புக்குள் பிரயாசப்படுகிறோம். ಕರ್ತನ ಬಲದೊಳಗೆ, ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ನಮಗೆ ದರ್ಶನದ ಆಧಾರದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಯಾಸ நான் சொல்றது உங்களுக்கு ಪಡುತ್ತೇವೆ. புரிகிறதா? ನಾನು ಹೇಳುವುದು ನಿಮಗೆ இஸ்ரவேல் ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? ஜனங்கள் கோலியாத்துக்கு முன்பாக நிக்கிறாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಗೊಲಿಯಾತನ ಮುಂದೆ 40 ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. நாள் டே அண்ட் நைட் நிக்கிறாங்க. 40 நாள் 40 ದಿನ ರಾತ್ರಿ ಹಗಲು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அவர்கள் 40 நாள் ஏன் நிக்கிறாங்க? ಅವರು 40 ದಿನ ಯಾಕೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ? தங்களுடைய பலனுக்குள் பிரயாசப்படுறாங்க. ತಮ್ಮ ಬಲದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಯಾಸ கர்த்தர் ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. கூட இருக்கிறதெல்லாம் சரிதான். ಕರ್ತನ ಜೊತೆಗಿರುವುದೆಲ್ಲ ಸರಿ. ஆனால் அவருடைய மைண்ட் எல்லாமே தங்களுடைய பலனுக்குள், அவனுடைய பலனுக்குள், தன்னுடைய புயம், தன்னுடைய ஹைட், தன்னுடைய மசில், தங்களுடைய பட்டயம், தங்களுடைய பலனுக்குள் பிரயாசப்பட்டு அடுத்த அடி வைக்க முடியாமல் 40 நாள் திணறி தடைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ಆದರೆ ಅವರ ಮನಸ್ಸೆಲ್ಲವೂ ತನ್ನ ಮಾಂಸ, ತನ್ನ ಶಕ್ತಿ, ತನ್ನ ಭುಜಬಲ, ತನ್ನ ಖಡ್ಗ ಇದನ್ನೇ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವರು ಕರ್ತನ ಆ ಮಾಂಸದ ಅದರೇ ಬಲದಲ್ಲಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ஆனால் ಇರುತ್ತಾರೆ. தாவೀது வருகிறான். ಆದರೆ ದಾವೀದನು யுத்தம் அறியாதவன், ಯುದ್ಧವನ್ನು ஹைட் இல்லாதவன், மசில் இல்லாதவன், ಮಸಲ್ ಇಲ್ಲದವನು, பட்டயம் இல்லாதவன், ಖಡ್ಗವಿಲ್ಲದವನು, ஹெல்மெட் இல்லாதவன், ಹೆಲ್ಮೆಟ್ ಇಲ್ಲದವನು, தடியை கொண்டு ಕೋಲನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ஒரு கேட்டபிலிட்டி 5 கல்லையும் பாக்கெட்ல போட்டு ಒಂದು 5 ಕಲ್ಲುಗಳನ್ನು ಅವನು ತನ್ನ ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ அவன் ಇಟ್ಟುಕೊಂಡು தனக்குள் பிரயாசப்படல. ಅವನು ತನ್ನೊಳಗೆ ಅವನ ಪ್ರಯಾಸ அதனால எல்லாருக்கும் அவனை பார்த்தா பரியாசமா இருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಅವನನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡುವುದಂತಾಗಿದೆ. ஐயோ இப்படி போறானே என்று பரிதாபப்படுறாங்க. ಅಯ್ಯೋ ಹೀಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನಲ್ಲ ಅಂತ ஆனால் ಪರಿತಾಪಪಡುತ್ತಾರೆ. தாவீது ಆದರೆ ದಾವೀದನು அதுல ஒவ்வொரு அடியையும் வைக்கும்போது ಅದರಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆಯನ್ನು அவன் ಇಡುವಾಗ ஆவியே நிறைந்து ಅವನು ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறான். ಕರ್ತನ ಒಳಗೆ ಅವನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾನೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ ನಿಮಗೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தன்னுடைய பலன் அல்ல, ನನ್ನ ಬಲವಲ್ಲ, கர்த்தருக்குள், ಕರ್ತರ ಒಳಗೆ, கர்த்தருக்குள் ಕರ್ತನ ಒಳಗೆ ஆவியானவருக்குள் அவன் பிரயாசப்பட்டு போகிறான். ಆತ್ಮದ ಒಳಗಿದ್ದು ಅವನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் பிரயாசம் விருதா போகவில்லை. ಅವನ ಪ್ರಯಾಸವು ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. சங்கீதம் 37:3 சொல்கிறது, ಕೀರ್ತನೆ 37:3 ಹೀಗೆ கர்த்தரை ಹೇಳುತ್ತದೆ, நம்பி நன்மை செய், ಕರ್ತನನ್ನು ನಂಬಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸು. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன். ಕರ್ತரை ನಂಬಿ ನನ್ಮೆ செய்வேன். ஹalleluya. ஹalleluya. கர்த்தரை நம்பி, ಕರ್ತನನ್ನು ನಂಬಿ, மனுஷனை நம்பி அல்ல, ಮನುಷ್ಯನನ್ನು ನಂಬಿ ಅಲ್ಲ, சூழ்நிலையை நம்பி அல்ல, ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನಂಬಿ ಅಲ್ಲ, கர்த்தரை நம்பி நல்ல காரியங்களை செய்வேன். ಕರ್ತನ ಮೇಲೆ ಭರವಸವಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು தேசத்துல ಮಾಡುತ್ತೇನೆ. குடியிருந்து ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು சத்தியத்தை மேய்ந்துகொள்ளன்னு சொன்ன உடனே சத்தியம்னா வேதம் சொல்லி வித்தியாசமா யோசிக்க கூடாது. ಸತ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅದೇನೋ ವೇದ ಅಂತ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳಬಾರದು. அதுக்கு சரியான அர்த்தம் ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಅರ್ಥ இங்கிலீஷ்ல படிக்கிறேன், dwell in the land, enjoy safe pasture, சுகமான வாழ்க்கையை அனுபவி என்ற அர்த்தம்.
ಅದು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸುಖವಾಗಿರುವ ಜೀವನವನ್ನು ಅನುಭವಿಸು ಎಂದು ಅರ್ಥ. கன்னடல என்ன ಹೇಳುது? அப்படி இல்லையா? சத்தியத்தை மீந்து கொள்ளணும் இல்லையா? ஓகே. ஸோ தமிழில் அதை சத்தியத்தை மீந்து கொள்ளணும்னு சொன்ன உடனே நம்ம வந்து தேசத்து சோகமாக பைபிளை படிச்சுக்கிட்டே பரிசுத்தமாக இருந்து யோசிப்போம். அப்படி கிடையாது. அதுவும் தேவைதான். அப்படி இந்த வசனம் அதுவಲ್ಲ ಅರ್ಥம். ನಾವು ಹಾಗೆ ಓದುವಾಗ ಏನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿ ಸತ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಹಾಗಲ್ಲ ಅದರ ಅರ್ಥ. ಇಂಗ್ಲಿಷ್ல போடுங்க மறுபடியும். Trust in the Lord, do good, dwell in the land and enjoy safe pasture. கர்த்தரை நம்பி நல்லதை செய். போடுங்க இங்கிலீஷ்ல போடுங்க. கர்த்தரை நம்பி நல்லதை செய், தேசத்திலே வாசமாயிருந்து சுகமான வாழ்க்கையை சுகமாய் மேய்ந்து கொள். சுகமான வாழ்க்கையை அனுபவி. ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸವಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು, ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸು. இப்போ ಈ ನನ್ಮೈ செய் என்று சொன்ன உடனே நாம நினைக்கிறோம் அடுத்தவனுக்கு நன்மை செய் என்று நினைக்கிறோம். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಬೇರೆಯವರಿಗೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬೇಕು. அதுவும் தேவைதான். ಅದು ಮಾಡಬೇಕು. ஆனா இங்க என்ன சொல்லுது? ಆದರೆ ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? நல்லதை செய். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು. முடிந்ததை செய் என்றல்ல. ಸಾಧ್ಯವಾದದ್ದನ್ನು ಮಾಡು. நல்லதை செய். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು. நல்லது எது? ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು? உண்மை எது? ನಿಜ ಯಾವುದು? கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறது நல்லது. ಕರ್ತರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದು ಒಳ್ಳೆಯದು. முடிந்ததை செய்கிற ಅನುಭವ வேற, ಸಾಧ್ಯವಾದದ್ದನ್ನು ಮಾಡುವಂತ ಅನುಭವ கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நல்லதை செய்த வேற. ಕರ್ತರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದಂತ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು. முடிந்ததை சாப்பிடுறது வேற, ಸಾಧ್ಯವಾದದ್ದನ್ನು ತಿನ್ನುವುದು ಬೇರೆ. நல்ல சாப்பாடு சாப்பிடுறது வேற. ಒಳ್ಳೆಯ ಆಹಾರ ತಿನ್ನುವುದು ಬೇರೆ. ஆமென். ಆಮೆನ್. முடிந்ததை இருக்கிறதை ಉಡುಪದು வேற, ಇರುವುದನ್ನು ಉಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ಬೇರೆ. நல்ல ಉடை ಉಡುಪದು வேற. ಒಳ್ಳೆಯ ಉಡುಗೆಯನ್ನು ಉಡುವುದು ಬೇರೆ. இருக்கிறதை முடிந்ததை வைத்து செலவு பண்ணுவதை வேற, ಇಡುವುದನ್ನು ಇಟ್ಟು ಖರ್ಚು ಮಾಡುವುದು ಬೇರೆ. நல்லது வேற, ಒಳ್ಳೆಯದು ಬೇರೆ. ஆமென். ಆಮೆನ್. முடிந்ததை வைத்து சமாளிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ಆಗೋಯ್ತು ಅಂತ ಸಂಭಾಳಿಸುವಂತ ಜನರಿಗೆ ಹೀಗೆ கர்த்தரை ಹೇಳ್ತಾರೆ, நம்பி நல்லதை செய். ಕರ್ತರನ್ನು ನಂಬಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು. அப்படியானால் எப்படி? ಹಾಗಂದ್ರೆ ಹೇಗೆ? கர்த்தரை நம்பி நல்லதை எதிர்பார். ಕರ್ತರನ್ನು ನಂಬಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಎದುರು ನೋಡು. சுய புத்தியை நம்பி சாதாரணமானதை முடிந்ததை செய்கிற அனுபவத்தை தாண்டி, ಸ್ವಬುದ್ಧಿಯನ್ನು ನಂಬಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳನ್ನು ದಾಟಿ, கர்த்தரை நம்பி நன்மையானதை செய்யும்படி எதிர்பார்ப்போம். ಕರ್ತನಲ್ಲಿ ಭರವಸೆ ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡೋಣ. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் தாவீது கோலியாத்துடைய சிச்சுவேஷன்ல கூட, ಎಲ್ಲರೂ ದಾವೀದನ ಗೊಲಿಯಾತನ ಸಿಚುವೇಶನ್ಲೂ ಸಹ, தானிಯೇಲ್ ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಸಿಚುವೇಷನ್ல கூட, ದಾನಿಯೇಲ್ ಮತ್ತು ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಆ ಸಿಚುವೇಶನ್ಲೂ ಸಹ எல்லாரும் முடிந்ததை செய்த திரள் கூட்டம் யூத ஜனங்கள் இருந்தார்கள். முடிந்ததை செய்த கூட்டம், ಸಾಧ್ಯವಾದದನ್ನು ಮಾಡುವಷ್ಟು ಹೇರಾಳವಾದ ಯೂದ ಜನರುಗಳು ಇದ್ದರು. ஆமா, புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ. முடிந்தது என்ன பண்ணாங்க? முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணாங்க? ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಏನು முடிஞ்ச ಮಾಡಿದರು? வரைக்கும் ஜெபம் பண்ணோம், ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು முடிஞ்ச வரைக்கும் ஆராதித்தோம். ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು இப்ப ಆರಾಧಿಸೋಣ. சிலைய முன்னால வச்சாச்சு, அக்கினிய வச்சாச்சு, என்ன பண்ணுவது? வணங்க வேண்டியதுதான். ಈಗ ಸೆರೆಯನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟಾಯ್ತು, ಅಗ್ನಿಯನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟಾಯ್ತು, ಈಗ ಏನು ಮಾಡುವುದು? ನಾವು ನಮಸ್ಕರಿಸಲೇಬೇಕು. அப்படிதானே? ಹಾಗೆ ತಾನೇ? முடிஞ்ச வரைக்கும் 40 நாள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணியாச்சு. ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು 40 ದಿನ ಹಗಲು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಆಯ್ತು. கோலியாத் வந்துகிட்டே தான் இருக்கான். ಗೊಲಿಯಾತನು ಬರುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு ஃபிட்ஸ் வரட்டும், கை கால் கோட்டிக்கட்டும், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரட்டும், எல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு. ಅವನಿಗೆ ಫಿಟ್ಸ್ ಬರಲಿ, ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಬರಲಿ, ಅವನ ಕೈ ಕಾಲುಗಳು ಬಿದ್ದು ಹೋಗಲಿ, ಹೀಗೆಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆ ஆனா அவன் வந்துகிட்டே தான் இருக்கான். ಆದ್ರೆ ಅವನು ಬರುತ್ತಲೇ இனி என்ன பண்றது? ಇನ್ನು ಏನು ಮಾಡೋದು? பண்ணுவதுக்கு ஒண்ணும் இல்ல. ಮಾಡೋದಕ್ಕೆ ಏನು ಇಲ್ಲ. சரண்டர் ஆக வேண்டியதுதானோ என்று நினைக்கிற சூழ்நிலையிலே, ಸರೆಂಡರೇ ಆಗಬೇಕು ಅಂದುಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, கர்த்தரை நம்பி நல்லதை செய்யும்படி ஒருவன் எழும்புகிறான். ಕರ್ತರನ್ನು ನಂಬಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಾಗೆ ಒಬ್ಬನು கர்த்தரை ಹೇಳುತ್ತಾನೆ. நம்பி ராஜாவின் வார்த்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ எழும்புகிறார்கள். ಕರ್ತರನ್ನು ನಂಬಿ ಅವರಿಗೆ ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಹೇಳುತ್ತಾರೆ. ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ ராஜாட்ட என்ன சொன்னாங்க? ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ರಾಜನ ಬಳಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ராஜா சொன்னா, ರಾಜರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க முதபுற வணங்கல, ನೀವು ಮೊದಲನೇ ಸಾರಿ ஆனா நீ ನಮಸ್ಕರಿಸಲಿಲ್ಲ, நல்லவனா இருக்கனால ஒரு சான்ஸ் கூட கொடுக்கிறேன். ಆದ್ರೆ ನೀನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿರುವುದರಿಂದ ಇನ್ನೊಂದು ಚಾನ್ಸ್ ಕೊಡುತ್ತೇನೆ. அக்கினி ஜுவாலையை 7 மடங்கு பெருசாக்குறேன். ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯನ್ನು 7ರ ಮಟ್ಟಿಗೆ ಜಾಸ್ತಿ மறுபடியும் எல்லாம் ஊதி கொட்டடித்து எல்லாம் ஆடும்போது நீ விழுந்து வணங்குவ. ಮತ್ತೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡಿ ಮತ್ತೆ ಆಡುವಾಗ ನೀನು ನಮಸ್ಕರಿಸಲೇಬೇಕು. விழுந்து வணங்கலனா அங்கதான் போடுவேன். ಬಿದ್ದು ನಮಸ್ಕರಿಸಲಿಲ್ಲಂದರೆ ನಿನ್ನ ಬೆಂಕಿಯಲ್ಲೇ ಹಾಕುತ್ತೇನೆ. எல்லாரும் சொன்ன, நம்மால முடியாத ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, நம்மால இதை பிடிக்க முடியாது, நம்மால இந்த ராஜாவை ஜெயிக்க முடியாது, அவன் பெரிய ஆளு, பேசாம சரண்டர் பண்ணீரு. ಎಲ್ಲರೂ ಹೀಗೆ ಹೇಳಿದರು. ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ, ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಈ ರಾಜನನ್ನು ಹಿಡಿಯಲು ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ, ಅವನಿಗೆ ನೀನು ಸರೆಂಡರ್ ಆಗಿಬಿಡು ಎಂದು. ஆனால் கர்த்தரை நம்பி நிற்கிற ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன
சொன்னாங்க? ಕರ್ತನನ್ನು ನಂಬಿ ನಿಂತಿರುವಂತ ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಏನು ಹೇಳಿದರು? யாராவது சொல்ல முடியுமா? என்ன சொன்னாங்க ராஜாட்ட? ಯಾರಾದರೂ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? ಏನು ಹೇಳಿದ್ರು ರಾಜನ ಬಳಿ? ரைட், ராஜாவே, ರಾಜನೇ, இந்த காரியத்துல உமக்கு உத்தரவு சொல்வதற்கு எங்களுக்கு தேவையே இல்லை. ಈ ವಿಷಯವಾಗಿ ನಿಮಗೆ என்ன ಉತ್ತರ அகங்காரம் ಕೊಡುವುದಕ್ಕೆ பாருங்க. ನನಗೆ ಅವಶ್ಯಕತೆವೇ ಇಲ್ಲ. இல்ல வணங்க மாட்டோம், ப்ளீஸ் விட்டுருங்களா, எங்க ஜாதி உங்க ஜாதி, எங்க தெய்வம் உங்க தெய்வம், நமக்கெல்லாம் ஒத்து வராது, நாங்க நல்லவங்க, நம்மள இப்படியா பழகணும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்தோம், இப்படியா எங்களை தொந்தரவு பண்ண, கொஞ்சம் விட்டுருங்களா அப்படின்னு சொல்லல. ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಪ್ಪ, ನಮ್ಮ ಜಾತಿ ಬೇರೆ ನಿಮ್ಮ ಜಾತಿ ಬೇರೆ, ನಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ಇಷ್ಟು ತೊಂದರೆ ಪಡುತ್ತೆ, ನಮ್ಮನ್ನು ದಯವಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬಿಡಪ್ಪ ಅಂತ ಹೀಗೆಲ್ಲ ಅವರು ಹೇಳಲಿಲ್ಲ. என்ன சொன்னாங்க? ಅವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? ராஜாவே, ರಾಜನೇ, எல்லா காரியத்திலும் உத்தரவு சொல்லுவோம், ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತೇವೆ, இந்த காரியத்துல உங்களை உத்தரவு சொல்வதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. ಆದ್ರೆ ಈ ವಿಷಯವಾಗಿ ನಿಮಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சிலர் ஷாக்கிங்கா பாக்குறீங்க, அப்படியா சொன்னாங்க பாஸ்டர்? ಕೆಲವರು ಶಾಕಿಂಗ್ ಆಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು. அப்படி சொன்னாங்களா? ಹೌದು, ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು. படிச்சு பாருங்க, அப்படிதான் சொன்னாங்க. ಓದಿ ನೋಡಿ, ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவனுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரிந்தது, தாவீதுக்கு தெரிந்தது கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய வல்லமை என்னென்று. ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು, ದಾವೀದನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ಎಂಥದ್ದು ಎಂದು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. தேசத்திலே சுகமாய் வாழ்ந்திருப்பாய், ದೇಶದಲ್ಲಿ ಸೌಖ್ಯವಾಗಿ ಜೀವಿಸಿರುವೆ, சுகமாய் சமாதானமாய் புல்லை மேய்ந்து கொள்வாய், வாழ்ந்திருப்பாய், ಸುಖವಾಗಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ಹುಲ್ಲನ್ನು ಮೇಯ್ದುಕೊಳ್ಳಿರುವೆ, ಜೀವಿಸಿರುವೆ. நாம் முடிந்ததை செய்து கொண்டு இருப்போமானால் ನಾವು ಸಾಧ್ಯವಾದದ್ದನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರೆ இவ்வளவுதானே முடியும். ಇಷ್ಟೇ ಸಾಧ್ಯ. அப்படி சொல்லுகிறவன் யார்? ಹೀಗೆ ಹೇಳುವವನು ಯಾರು? சூழ்நிலையே பார்க்கிறவன், ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನೇ ನೋಡುವ, சூழ்நிலையின் அடிப்படையிலே பேசுகிறவன், ಸನ್ನಿವೇಶದ ಆಧಾರದಲ್ಲಿಯೇ ಮಾತನಾಡುವವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிப்போம். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸು, ಆಗ ಆತನು ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವನು. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, எங்க மனமகிழ்ச்சியா இருக்கணும்? ಎಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು? கர்த்தரில் மனமகிழ்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க, ಕರ್ತರಲ್ಲಿ ಮನಮಗಿಳ್ಚಿ. கர்த்தரில் மனமகிழ்ச்சினா என்ன அர்த்தம்? ಕರ್ತರಲ್ಲಿ ಮನಸಂತೋಷವಾಗಿರುವುದಂದ್ರೆ ಏನು? ಯೇಸು நல்லவர், ஹி ஹி ஹி, ಯೇಸು வல்லவர், ஹி 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 ஹி, அவர் நல்லவர், ஹி அப்படி சொல்வதா? ಯೇಸು ಒಳ್ಳೆಯವರು, ஹி ஹி ஹி. ஏன் கன்னடால வர? ஆல்ரைட், அதுவா மனமகிழ்ச்சி? ಹೀಗೆ ಸಂತೋಷವಾಗಿರೋದು. கர்த்தரில் ஆவியில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை கண்டு மனமகிழ்ந்திருங்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ದರ್ಶನವನ್ನು ನೀವು ನೋಡಿ ಸಂತೋಷದಿಂದ ಇರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரில் ஆவியில். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரில்னா எங்க? கர்த்தರಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ஆவியில், ಆತ್ಮದಲ್ಲಿ. ஆமென். டாக்டரில் அப்படினா என்ன அர்த்தம்? ಡಾಕ್ಟರಿನ ಒಳಗೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಡಾಕ್ಟರ್ ರಿಪೋರ್ಟ್, ಡಾಕ್ಟರ್ ಕೊಡುವಂತ ರಿಪೋರ್ಟ್. ಬ್ಯಾಂಕಿಲ್ அப்படினா என்ன அர்த்தம்? ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಚೆಕ್ ಇಲ್ಲ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್, ಕ್ರೆಡಿಟ್ ಕಾರ್ಡ್, ಲೋನ್, ಅதான் ಬ್ಯಾಂಕಿಲ್ பயந்திருப்பது. ನಿಮ್ಮ ಚೆಕ್ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಇದರಲ್ಲಿ ಭಯವಾಗಿರುವಂತದ್ದು. ಗವರ್ನಮೆಂಟಿல் என்ன அர்த்தம்? ಗವರ್ನಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಅದು ಒಂದು ಜಿಯೋ ಪಾಸ್ பண்ணிச்சுனா ಗವರ್ನಮೆಂಟ್ ಉடைய ಜಿಯೋயில் மகிழ்ந்திருக்கிறேன். ಅದೊಂದು ಜಿಯೋ ಪಾಸ್ ಮಾಡುತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ. ಗವರ್ನಮೆಂಟ್ திடீர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் salary 50% ಹೈಕ್ ಅನ್ನು போட்டா அந்த ಜಿಯೋயில் மகிழ்ந்திருக்கிறேன். ಸರ್ಕಾರ ಒಂದು ವೇಳೆ ಎಲ್ಲರಿಗೂ 50% ಹೈಕ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಜಿಯೋದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೇವೆ. இப்போ தாய்மார்களுக்கு ಫ್ರೀ பஸ் விட்டாங்க, அப்ப ಗವರ್ನಮೆಂಟಿல் மகிழ்ந்திருக்கிறோம், ಫ್ರೀ பஸ்ல ஜாலியா போறோம். ಆಗ ಮಹಿಳೆಯರಿಗೆಲ್ಲ ಈಗ ಫ್ರೀ ಆಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಬಸ್ ಟಿಕೆಟ್ಗಳು, ಅದರಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೇವೆ. ಕರ್ತರಿಲ್ ಮಹಿழ்ந்திರ ಅರ್ಥ, ಕರ್ತರಲ್ಲಿ ಸಂತೋಷ. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதை ಆತನು ನಿಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದನ್ನು எதை பார்க்கறீங்க, ಯಾವುದೆಲ್ಲ ನೋಡುತ್ತೀರಾ? ஆமென். அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? ಆ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு உண்டாக்கினதை கண் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதில்லை. அப்புறம் நமக்கோ அவர் ஆவியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா கர்த்தரில். ಆ ಪ್ರಕಟವಾದ ನಮಗೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಮಗೆ ಪ್ರಕಟವಾದದ್ದೇ ಅದು ಕರ್ತರ ಒಳಗೆ ಎಂದು, ಯೆಹೋವನ ಒಳಗೆ ಎಂದು. ஆவியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ಅದು ಆತ್ಮದಲ್ಲಿ ನಮಗೆ ಪ್ರಕಟವಾಗಿದೆ. கர்த்தரில் மனமகிழ்ந்திருங்கள், ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರು. மனமகிழ்ந்திருங்கள். கன்னடால மகிழ்ச்சின்ற வார்த்தை இல்லையா? இங்கிலீஷ்ல இருக்கு ஹாப்பி, ஜாய். ಸಂತೋಷದಿಂದ, சந்தோஷம் என்று சொன்னால் ஹாப்பி, ಸಂತೋಷ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹ್ಯಾಪಿ, மகிழ்ச்சி என்று சொன்னால் ஜாய் இல்லையா? கண்டுபிடிச்சிரும் கன்னடால ஒண்ணு. ஓகே, ஜாய் மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கணும். யாராவது ஹெல்ப் பண்றீங்களா கன்னடால? மகிழ்ச்சி சந்தோஷம் மட்டும்தானா? ஆல்ரைட், நான் விளக்குறேன் பாருங்க. சரி, இங்க ஜாய் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பினஸ்
ಹ್ಯಾಪಿನೆಸ್, ஹாப்பினஸ் சந்தோஷம். ಸಂತೋಷ. ஹாப்பினஸ் இஸ் ஆன் த ஹேப்பனிங்ஸ். நடக்கிற காரியத்தின் அடிப்படையிலே வருகிறது தான் நடந்த நல்ல காரியத்தின் அடிப்படையிலே வருகிற உணர்ச்சிக்கு பேரு சந்தோஷம், ஹாப்பினஸ். ನಡೆದಂತ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬರುವಂತದ್ದು ಅದುವೇ ಸಂತೋಷ. ರೈಟ್, ಹ್ಯಾಪಿನೆಸ್ ಇಸ್ ಆನ್ ದ ಹ್ಯಾಪನಿಂಗ್ಸ್, ಬೇಸ್ಡ್ ಆನ್ ದ ಹ್ಯಾಪನಿಂಗ್ಸ್. ಯಾವುದೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತೋ ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದು ನಮಗೆ ಸಂತೋಷ. ಅದು ಸೂழ்நிலையின் ಅಡಿಪಡೆಯಲ್ಲಿ வருகிறது ಸಂತೋಷம், ಹ್ಯಾಪಿನೆಸ್. ಸನ್ನಿವೇಶಗಳ ಆಧಾರದಲ್ಲಿ ನಮಗೆ ಬರುವಂತದ್ದು ಸಂತೋಷ. சூழ்நிலையின் அடிப்படையிலே நெகட்டிவ் ஆய் வருகிறது துக்கம், பயம், கவலை. ಸನ್ನಿವೇಶಗಳ ಆಧಾರದಲ್ಲಿ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಬರುವಂತದ್ದು ದುಃಖ, ಚಿಂತನೆ. ಅದು ಸಂತೋಷம். ಮகிழ்ச்சி என்றால் என்ன? ಹರ್ಷ ಅಂತ ಹೇಳಿದರೆ மகிழ்ச்சி என்றால் என்ன? ಆ ಹರ್ಷವು கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ ನಮಗೆ ಬರುವುದು. சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல, ಆ ಸನ್ನಿವೇಶಗಳ ಆಧಾರದಲ್ಲಿ ஆவியிலே தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிறதின் அடிப்படையிலே நமக்குள்ளே வருகிறதான் மகிழ்ச்சி. ಆತ್ಮದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದೇ ಅಂತ ಹರ್ಷ. பைபிள்ல சந்தோஷமா இருங்கள் என்று தமிழ்ல மொழிபெயர்த்தால இங்கிலீஷ்ல அது ஜாய், மகிழ்ச்சியை தான் சொல்லுகிறது. ತಮಿಳಿನಲ್ಲಿ ಅದು ಭಾಷಾಂತರಗೊಳಿಸಿದರು, ಅದು ಜಾಯ್ ಅಂತಾನೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் நம்ம பிலிப்பியர்ல படிக்கிறோம். அது சரியான மொழிபெயர்ப்பு கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்கள் என்று. ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರಿ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மனமகிழ்ச்சி, ஜாய் 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 சொல்லுங்க. கன்னட மக்கள் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ಕನ್ನಡ ಜನರಿಗೆ ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ. Alright, joy. Joy of the Lord is our strength. கர்த்தரில் மனமகிழ்ச்சியே நம்முடைய பலன். அத என்ன சொல்லுவீங்க? கர்த்தನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರುವುದೇ ನಮ್ಮ ಬಲ. கண்டிப்பா கன்னடால ஒரு வார்த்தை ஆட் பண்ணியே தீரணும், சரியா? உல்லாசா. ஓகே, அது அப்புறம் நம்ம ஒரு லிட்டரேச்சர் கேம்ப் வச்சு பிளான் பண்ணுவோம். Alright, hallelujah. உல்லாசா ஏதோ ஒன்று. மகிழ்ச்சி எல்லாரும் சொல்லுங்க. நம்ம தமிழையே கன்னடால யூஸ் பண்ணிடுறோமே, மகிழ்ச்சி சொல்லுங்க. கன்னட மக்கள் கோபப்படலையே, மகிழ்ச்சி எல்லாரும் சொல்லுங்க. மகிழ்ச்சி, ஜாய். ஜாய், ரைட். கன்னடால டிக்ஷனரியில ஆட் பண்ணிடலாம் ஒரு வார்த்தை, மகிழ்ச்சி, ஜாய். ஜாய். சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ಸನ್ನಿವೇಶಗಳು ಹೇಗೆ ಇದ್ದರೂ அங்க கண்ணை அங்கிருந்து எடுத்து ಆ ಕಣ್ಣನ್ನು ಅಲ್ಲಿಂದ அப்படியே ஆவியில தேவன் கொடுத்திருக்கிறதை, ಅದನ್ನು ಆತ್ಮದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವುದನ್ನ, அது எப்படி? ಅದು ಹೇಗೆ? கர்த்தரில் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ಕರ್ತರಲ್ಲಿ ಮಾತ್ರ ಆ ಸಂತೋಷ. அவர் எனக்கென்று வைத்திருக்கிற கனவு, ಅದು ಅವರು ನನಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ என்னை ಕನಸು, வைத்திருக்கிற அழைப்பு, ನನಗಿಟ್ಟಿರುವಂತ ಕರೆ, அந்த தரிசனம், ಆ ದರ್ಶನ, கர்த்தரில் மட்டுமே அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ಕರ್ತನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಆ ಜಾಯ್ ಸಿಗುತ್ತದೆ. கர்த்தர் மனமகிழ்ச்சியாயிரு. ಕರ್ತರಲ್ಲಿ ಸಂತೋಷದಿಂದ இது ஒரு கட்டளை. கர்த்தரில் rejoice in the Lord. ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಉಲ್ಲಾಸದಿಂದಿರು. Hallelujah. Hallelujah. அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ಆಗ ಅವನು ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತ ಇವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುವನು. சூழ்நிலையை பார்க்கிறவன் ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡುವವನು சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுவான். ಸಂತೋಷವಾಗಿರಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾನೆ. சந்தோஷமா இருக்க முடியாது. ಪ್ರಯತ್ನವಾಗಿ ಪಡಲು சூழ்நிலைகள் எப்போதும் நெகட்டிவா இருக்கும். ಸನ್ನಿವೇಶಗಳು ಯಾವಾಗಲೂ கவலை, பயம், ஏக்கம், முறுமுறுக்கு, துக்கம், ಚಿಂತೆ, ಭಯ ಎಲ್ಲವೂ ಅವನನ್ನು ಆವರಿಸಿರುತ್ತದೆ. சூழ்நிலைக்கு மேல பார்க்கிறவன், ಸನ್ನಿವೇಶಗಳಿಂದ ಮೇಲೆ ನೋಡುವವನು. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிறது. ಕರ್ತರು ನನಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದನ್ನು, நீங்கள் இருக்கிறது குடிசையா இருக்கலாம், ನೀವು ಇರುವಂತದ್ದು ಒಂದು ವೇಳೆ ஓட்டுகிறது ஒரு உடைந்து போன பழைய பைக்கா இருக்கலாம், ಅದು ಒಡೆದು ಹೋದಂತ ಒಂದು ಹಳೆಯ ಒಂದು ಬೈಕ್ சம்பளம் மிகவும் குறைவா இருக்கலாம், ಸಂಬಳ ತುಂಬಾ ಕಮ್ಮಿ ಆಗಿರಬಹುದು. கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறது. ಆದರೆ ಕರ್ತರು ನಿಮಗಾಗಿ டாக்டரோட ரிப்போர்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கலாம், ಡಾಕ್ಟರ್ ರಿಪೋರ್ಟ್ ತುಂಬಾ ಭಯಂಕರವಾಗಿರಬಹುದು. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதை நினைத்து மகிழ ஆரம்பியுங்கள். ಕರ್ತರು ನಿಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದನ್ನು ನೆನೆಸಿ ಆನಂದಿಸಲು ಆರಂಭಿಸಿ. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருந்து உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ಕರ್ತರಲ್ಲಿ ಆನಂದವಾಗಿದ್ದು ನಿನ್ನ ಹೃದಯದ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಆತನು ನೆರವೇರಿಸುವನು. அடுத்தது உன் வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಕರ್ತರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರು. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಸಾಗಿಸುವನು. உன் வழிகளை ನಿನ್ನ ಯಾತ್ರೆಯನ್ನು நம்முடைய திறமையின்படி போனா ஒரு வழியில போவோம். ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾವು ಹೋದರೆ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஒப்புவித்து ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರು. அப்ப நம்முடைய வழி ஒரு ஹையர் ಲೆವೆಲ್ வழிಯ ஆரம்பிக்கிறோம். ಆಗ ನಮ್ಮ ಮಾರ್ಗವು ಒಂದು ಹೈಯರ್ ಆದ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய திறமையின்படி ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದ ಪ್ರಕಾರ நமக்கு ஆபத்துகள், லாப நஷ்டம், பிரச்சனைகளை கணக்கு போட்டு ஒரு வழி நமக்கென்று இருக்கிறது. ನಮಗೆ ಬರುವಂತ ಲಾಭ ನಷ್ಟ ಎಲ್ಲವನ್ನು ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿರುತ್ತದೆ. அவனுடைய ஹைட் என்ன, அவனுடைய
வெயிட் என்ன, அவனுடைய பட்டயம் என்ன, கேடயம் என்ன, எல்லாவற்றையும் கணக்கு போட்டு ஒரு வழி உண்டாக்குகிறோம். ಅವನ ತೂಕವೆಷ್ಟು, ಅವನ ಎತ್ತರವೆಷ್ಟು, ಅವನಿಗೆ ಬರುವಂತದೆಷ್ಟು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனால் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, ಆದರೆ ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು அவர் நடத்துகிற வழி, ಆತನು ನಡೆಸುವ ಮಾರ್ಗ 100க்கு 100 அவர் நடத்துகிற வழி ஒரு ಅಡಿಗೆ ಮೇಲೆ நமக்கு புரியாது. 100ಕ್ಕೆ 100 ಅವರು ನಡೆಸುವ ಮಾರ್ಗ ನಮಗೆ ಒಂದು ಅಡಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ನಮಗೆ ಮುಂದಿನ ಹೆಜ್ಜೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. எப்படி எப்படி இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் தெரியாது. ಇದರ ನಂತರ ಏನಾಗುತ್ತದೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. அடுத்தது என்ன நடக்கும் தெரியாது. ನಂತರ ಏನಾಗುತ್ತದೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ವಿಶ್ವಾಸ. தாவீதுக்கு தெரியுமா இந்த கல்லை தூக்கி எறியும்போது என்ன நடக்க போகுதுன்னு? ದಾವೀದನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತ ಈ ಕಲ್ಲನ್ನು ಎತ್ತು ಬಿಸಾಕುವಾಗ ಏನಾಗುತ್ತದೆ. ಶದ್ರಕ್ ಮೇಷಕ್ தெரியுமா நாம் ராஜாட்ட இந்த பேச்சுன்னு அடுத்தது வாள் கழுத்துல விழுதா என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತ ನಾನು ಹೀಗೆ ಮಾತನಾಡಿದರೆ ನಂತರ ಖಡ್ಗ ನನ್ನ ಕತ್ತಿನಲ್ಲಿ ಇರುತ್ತದೋ ಏನೋ ಎಂದು ಗೊತ್ತಿತ್ತ. ದಾನಿಯೇಲನಿಗೆ தெரியுமா சிங்க ಗವಿಯಲ್ಲಿ தூக்கி போட்டா ಸಿಂಗ என்ன பண்ண போகுதுன்னு தெரியுமா? ದಾನಿಯೇಲನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತ ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದರೆ ಸಿಂಹವು ಏನು ಮಾಡುತ್ತದೋ ಎಂದು ಗೊತ್ತಿತ್ತ. ಯಾರಿಗೂ தெரியாது. ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. அந்த நேரம் ಆದ್ರೆ ಆ ಸಮಯ ಹೃದಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆವಿயின் ಬಲನ್, ಆತ್ಮದ ಬಲವು, ಹೃದಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ சொல்லுங்க, ಹೃದಯದಲ್ಲಿ ಆವಿயின் ಬಲನ್, ಆತ್ಮದ ಬಲ. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. என் லைஃப் ஃபுல்லாவே அப்படிதான். ನನ್ನ ಜೀವನ ಪೂರ್ತಿ ಅಷ್ಟೇ. என்னுடைய ஊழியம் முழுவதும் அப்படிதான். ನನ್ನ ಸೇವೆ ಪೂರ್ತಿ ಅಷ್ಟೇ. எப்படி பாஸ்டர் இதெல்லாம் கட்டுனீங்க? ಹೇಗೆ ಪಾಸ್ಟರ್ ಇದೆಲ್ಲ எப்படி இதெல்லாம் செய்றீங்க? ಹೇಗೆ ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರಿ? ಹೃದಯத்திலே ஆவியின் பலன், ಹೃದಯದಲ್ಲಿ ಆತ್ಮದ ಬಲವು. ஹalleluya. ಕರ್ತருடைய பலன், ಕರ್ತನ ಬಲವು. ಅದರ ஒரு ಅಡಿ தான் தெரியும், அதுக்கு மேல நமக்கு தெரியாது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ, ಕಾಣಿಸುತ್ತದೆ. ಅದனால தான் அதுக்கு பேரு விசுவாசம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ವಿಶ್ವಾಸ. கண்டு நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவன். ನೋಡಿ ನಂಬದೆ ಅವನು ವಿಶ್ವಾಸಿಸಿ ನಡೆಯುವ. இந்த அனுபவத்தை நீங்க எல்லாம் அனுபவிக்கணும் தான் வாஞ்சியோடு உங்களுக்கு கற்று தருகிறேன். ಈ ಅನುಭವವನ್ನು ನೀವೆಲ್ಲರೂ ಅನುಭವಿಸಬೇಕೆಂದು ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟು ನಿಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. அவர் மேல் நம்பிக்கை அடுத்த படி வை, அடுத்த அடி வை. ಅವನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ನಂತರ ಮುಂದಿನ ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಇಡು. ಅವರೇ ಕಾರ್ಯத்தை வாய்க்க பண்ணுவார். ಅವನ ಎಲ್ಲವನ್ನು ಸಾಗಿಸುವನು. ஆனா நாம் அடுத்த அடி நம்பி வைக்கணும். ಆದ್ರೆ ನಾವು ನಂಬಿ ಮುಂದಿನ ಹೆಜ್ಜೆಯನ್ನು ನಂಬಬೇಕು. அவருடைய பலன் ಆತನ ಬಲವು. ನಾವು ಅವಸರವಾಗಿ ಜಪಂ பண்ணிட்டு, ನಾವು ಅವಸರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಅವಸರವಾಗಿ ಬೈಬಲ್ படிச்சிட்டு, ಅವಸರವಾಗಿ ಬೈಬಲ್ ಓದಿ, நமக்கு தெரிந்ததே செய்து கொண்டிருக்க கூடாது. ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದನ್ನೇ ಮಾಡುತ್ತಿರಬಾರದು. நமக்கு பழகினதே செய்து கொண்டிருக்க கூடாது. ನಮಗೆ ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿರುವುದನ್ನೇ ಮಾಡುತ್ತಿರಬಾರದು. நாம் செய்வது கொஞ்சம், காத்திருப்பது அதிகமாக மாறணும். ನಾವು ಮಾಡುವುದು ಸ್ವಲ್ಪ ಆದರೆ ಕಾದಿರುವುದು ಅಧಿಕವಾಗಿರಬೇಕು. ಹಲೋ, புரியுதா? செய்வது கொஞ்சம், ಮಾಡುವುದು ಸ್ವಲ್ಪ, காத்திருப்பது அதிகமாக மாறணும். ಕಾದಿರುವುದು ಅಧಿಕವಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. ಕರ್ತರಿಗೆ ಕರ್ತರಿಗೆ ಕಾದಿರುವವನು ಅವನು ಸೆಟ್ಟೆ ಅಡಿக்கும்போது ಕழுகை போல எழும்புவானா. ಅವನು ರೆಕ್ಕೆಯನ್ನು ಬಡಿಯುವಾಗ ಹದ್ದಿನ ಹಾಗೆ ಹಾರುವನು. காத்திருக்காதவன், ಕಾದಿರದವನು நிறைய ಸೆಟ್ಟೆ ಅಡಿತಾலும் காக்காவை போல தான் எழும்புவான். ತುಂಬಾ ಸಾರಿ ರೆಕ್ಕೆ ಬಡಿದ್ರು ಅವನು ಕಾಗೆ ತರನೇ ಇರುತ್ತಾನೆ. உங்களுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? ನಿಮಗೆ ಎರಡಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕಾಕಾ தான் ಕಾಗೆ, கோழி குஞ்சு தான் கோழி மரியே. ஆனா காத்திருக்க ಆದರೆ ಕಾದಿರ್ತಾ அந்த ಸೆಟ್ಟೆயிலே பலன் வருகிறது. ಆ ರೆಕ್ಕೆಗಳಲ್ಲಿ ಬಲವು ಬರುತ್ತದೆ. அந்த ಸೆಟ್ಟை பெரிதாகுகிறது. ಆ ರೆಕ್ಕೆಯು ದೊಡ್ಡದಾಗುತ್ತದೆ. நிறைய பட்டு அடிச்சு கஷ்டப்படுறது, பட்டு வேதனைப்பட்டு டயர்டாಗಿ ಕಡುಪಾಗಿ ಎರಿಚಲಾಗಿ தோல்வி அடைகிறதல்ல. ತುಂಬಾ ಸರಿ ರೆಕ್ಕೆ ಬಡಿದು ಹಾಗೆ ಕೋಪ ಬಂದು ಉರಿಗೊಳ್ಳುವುದಲ್ಲ. ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன், கர்த்தರಿಗೆ ಕಾದಿರುವವನು, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாய் போகாது. ನೀವು ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸವು ಅದು ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ನೀವು ಪಡೆಯುವಂತ ರೆಕ್ಕೆಯು ಕழுகை போல செட்டை அடித்து எழும்புவான். ಅದು ಹದ್ದಿನ ಹಾಗೆ ರೆಕ್ಕೆ ಬಡಿದು ಹಾರುವನು. ತಮಿಳು ಅದು ಸರಿಯಲ್ಲ, ಇಂಗ್ಲಿಷ್ he will mount up with wings like the eagle. ಅವನು ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಬಡಿದು ಹದ್ದಿನ ಹಾಗೆ ಹಾರುವನು. அப்படியே உயர்வான், ಹಾಗೆ ಎತ್ತರಕ್ಕೆ ಹೋಗುವನು. ಕழுகு செட்டை அடிப்பத பக்கத்துல இருந்து பாத்திருக்கீங்களா? ಹದ್ದು ರೆಕ್ಕೆ ಬಡಿಯುವುದನ್ನು ನೀವು ಹತ್ತಿರದಿಂದ ನೋಡಿದ್ದೀರಾ? பல வருஷத்துக்கு முன்பாக, ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಗೆ ஒரு நாள் நான் ஒரு மூங்கில் இருந்த காட்டு பக்கத்துல கொஞ்சம் குரங்குகள் இருந்தது, அதே பக்கத்துல இருந்து நான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். ಒಂದು ದಿನ ನಾನು ಆ ಬಿದಿರಿನ ಇರುವಂತ ಕಾಡಿನಲ್ಲಿ ನಾನು ಅದರ ಪಕ್ಕ ಕೋತಿಗಳಿದ್ದು ಅಲ್ಲಿ ನಿಂತು ಫೋಟೋ ತೆಗೆದೆ. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕழுகு இருந்தது நான் பார்க்கல. ಅಲ್ಲಿ ಒಂದು ಹದ್ದಿತ್ತು, ನಾನು ಅದನ್ನ ನೋಡಿಲ್ಲ. ನಾನು அப்படியே மெதுவா ಅದರ போகவும் ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ஒரு கழுகு இருந்தது. ನಾನು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಆಗ ಸ್ವಲ್ಪ ಹೋದಾಗ ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಹದ್ದು ಇತ್ತು. ಅದು ಇರದದ பார்க்கல நான். ಅದು ಇದ್ದದ್ದನ್ನ ನಾನು ನೋಡಿಲ್ಲ. திடீரென்று அப்படியே செட்டை விரித்து அடித்து பாருங்க, அவ்வளவு பெரிய கழுகு. ತಕ್ಷಣ ಅದು ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ ಹಾಗೆ ಒಡೆಯಲು ಆರಂಭಿಸಿದ. ಅದು ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು. அந்த செட்டை அடிக்கும்போது அவ்வளவு காற்று, அவ்வளவு டஸ்ட், அவ்வளவு பிரஷர் என் மேல வந்தது. ஒரு 3-4 ஃபேனை ஃபுல் ஸ்பீட்ல வச்சா எவ்வளவு காற்று அடிக்குமோ அவ்வளவு காற்று என்னை நோக்கி வந்தது. அப்படி பட்டார், அது சத்தமா பட்டார் என்று கேட்டது. அவ்வளவு வேகமாய் மேலே ஏறினது. ಅದು ತನ್ನ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಹಾಗೆ ಬಿಚ್ಚಿ ಬಡಿಯಲು ಆರಂಭಿಸಿದಾಗ ಅದು ಅಷ್ಟು ರಭಸದಿಂದ ಗಾಳಿ ಬೀಸಿತು. ಒಂದು 3-4 ಫ್ಯಾನ್ಗಳು ಇಟ್ಟು ಗಾಳಿ ಬೀಸಿದರೆ ಹೇಗಿತ್ತು
ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ ಆ ಗಾಳಿ ಬಂತು, ಹಾಗೆ ಅದು ರೆಕ್ಕೆ ಬಿಡುತ್ತಾ ಮೇಲಕ್ಕೆ ಹಾರಿತು. அது ஒரு அடி அடிக்கும் போதே இவ்வளவு மேல வந்துச்சு, ஒரு தடவை செட்டை அடிக்கும் போது இவ்வளவு மேல வந்துச்சு. ಅದು ಒಂದು ಸಾರಿ ರೆಕ್ಕೆ ಬಡಿದಕ್ಕೆ ಅದು ಅಷ್ಟು ಎತ್ತರಕ್ಕೆ ಹಾರಿ ಬಿಟ್ಟಿತು. ஒரு 3 தடவை அடிக்கும் போது மரத்துக்கு மேல போயிடுச்சு. ಒಂದು 3 ಸಾರಿ ಹಾಗೆ ಬಡಿಯಲು ಅದು ಮರಕ್ಕಿಂತ ಮೇಲೆ ಎತ್ತರವಾಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟಿತು. காத்திருக்கிறவன், ಕಾದಿರುವವನು, அவன் செட்டை அடிக்கும் போது ಅವನು ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಬಡಿಯುವಾಗ கழுகை போல எழும்புவான். ಅವನು ಹದ್ದಿನ ಹಾಗೆ ಹಾರುವನು. உங்கள் பிரயாசம், ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸಗಳು, ஒவ்வொரு அடியும், ನಿಮ್ಮ ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆಗಳು, ஒவ்வொரு ட்ரையலும் ಒಂದೊಂದು ಟ್ರಯಲ್ಗಳು உங்களை மேலே மேலே கொண்டு போக பண்ணும். ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತರಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತದೆ. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஹalleluya. அவரை நம்பிக்கையாயிருக்கிறவன், ಅವರಲ್ಲಿ ಭರವಸವಾಗಿರುವವನು, தேவன் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ದೇವರು ಆತನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವನು. உன் நீதி, அடுத்த வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் ನಿನ್ನ ನೀತಿಯನ್ನು ಉದಯದ உன் ಬೆಳಕಿನಂತೆಯೂ நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ನಿನ್ನ ನ್ಯಾಯವನ್ನು ಮಧ್ಯಾಹ್ನದ ತೇಜಸ್ಸಿನಂತೆಯೂ ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವನು. நாம் நியாயம் பேசலாம், ನಾವು ನ್ಯಾಯ நீதி ಮಾತನಾಡಬಹುದು, பேசலாம், ನೀತಿಯನ್ನು ಆಡಬಹುದು, 4 பேரிடத்துல போய் சப்போர்ட் கேட்கலாம், 4 ಜನರ ಬಳಿ ಹೋಗಿ ಸಪೋರ್ಟ್ ಕೇಳಬಹುದು, கோர்ட் போலீஸ் என்று சொல்லி அலையலாம். ಕೋರ್ಟ್ ಪೊಲೀಸು ಅಂತ ಎಲ್ಲ ಅಲೆಯಬಹುದು. இது சாதாரண மனுஷன், ಇದು ಒಬ್ಬ ಸಾಧಾರಣ தன் ಮನುಷ್ಯನು, பலத்தை நம்பி இருக்கிறவன். ತನ್ನ ಬಲವನ್ನು ನಂಬಿರುವವನು. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவன், ಆದರೆ ಕರ್ತನ ಮೇಲೆ ಭರವಸವಿಟ್ಟಿರುವವನು, ஆவியின் பலத்தை நம்பி இருக்கிறவன், ಆತ್ಮದ ಬಲವನ್ನು ನಂಬಿರುವವನು, அவன் ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ளும்படி ಅವನು ಆತ್ಮದ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ காத்திருக்கிறவன். ಕಾದಿರುವವನು. ஆவியின் பலன் வரணும். ಆತ್ಮದ ಬಲವು ಬರಬೇಕು. ஹalleluya. அப்படிப்பட்டவன், ಅಂಥವನು அவனுடைய நீதியும் நியாயம் பட்ட பகலை போல கர்த்தர் விளங்க பண்ணுவார். ಆತನ ನೀತಿಯನ್ನು ಉದಯದ ಬೆಳಕಿನಂತೆ ಅವನು ಪ್ರಕಟಿಸುವನು. நான் கையை உயர்த்தி சொல்லுகிறேன், ನಾನು ಕೈಯನ್ನು ಎತ್ತಿ உங்கள் ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ஒவ்வொருவருக்காக சொல்லுகிறேன், ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿ உங்கள் நீதியையும் ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. நியாயத்தையும் கர்த்தர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ನೀತಿ ನ್ಯಾಯಗಳನ್ನು ಕರ್ತನು ಉದಯದ ಬೆಳಕಿನಂತೆ ಬದಲಾಯಿಸುವನು. ஆவியின் பலன், ಆತ್ಮದ ಬಲವು அது அவ்வளவு பயங்கரமானது. ಅದು ಅಷ್ಟು எல்லா ಭಯಂಕರವಾದದ್ದು. இடத்தையும் கான்டாக்ட் பண்ணும், ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅದು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡುತ್ತದೆ. எல்லா ஏரியாவையும் டாமினேட் பண்ணும். ಎಲ್ಲ ಏರಿಯಾಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ. சர்வ வியாபியான தேவன், ಆತನು ಸರ್ವವ್ಯಾಪಿಯಾದ ದೇವರು. அவருடைய பலன், ಆತನ ಬಲವು பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ನಮಗಾಗಿ சங்கீத ಮಾಡುವನು. 118:6 சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 118:6 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ஆவியின் உலகம் ಆತ್ಮದ ಲೋಕವು உங்கள் பட்சத்தில் இருந்தால், ನಿಮ್ಮ ಕಡೆ ಇದ್ದರೆ, தேடுறீங்க எங்கடா அப்படி இருக்கு, வேற என்னமோல இருக்குன்னு, கர்த்தர் ஆவியின் தேவன், ஆவியின் உலகம், தேவ தூதருடைய உலகம், கர்த்தர் உங்களோடு உங்கள் பட்சத்தில் இருந்தால், மனுஷன் மாம்சீக உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள் என்னை என்ன செய்யும்? ಯೆಹೋವನ ಲೋಕವು ಕರ್ತನ ಲೋಕವು ನಿಮ್ಮ ಬಳಿ ಇದ್ದರೆ, ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಇರುವಂತಹ ಖಡ್ಗವು ನನ್ನನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது, ಯೆಹೋವನು ನನ್ನ ಕಡೆ ಇರುವಾಗ, மனுஷன் சண்டை போடுன்னு சொல்லல, ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಹೋಗಿ ಜಗಳ ಮಾಡಿ ಅಂತ மாம்சீக ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. உலகத்தில் இருக்கிற காம்படிஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ಈ ಶಾರೀರಿಕ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕಾಂಪಿಟೇಷನ್ಗಳು ನನಗೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? நமக்கு மனுஷனோட தான காம்படிஷன். ಯಾಕೆಂದ್ರೆ ಮನುಷ್ಯರೊಂದಿಗೆ ಅಲ್ವಾ ಕಾಂಪಿಟೇಷನ್. பிசினஸ் பண்ணாலும் அவன் தான் காம்படிஷன், ஆபீஸ்ல போனாலும் ப்ரொமோஷனுக்கு அவன் தான் காம்படிஷன், எல்லா இடமும் மனுஷன் தானே காம்படிஷன். ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡಿದರನು ಅವನೇ ಕಾಂಪಿಟೇಷನ್, ಅಥವಾ ಯಾವುದೇ ಕೆಲಸ ಮಾಡಿದರನು ಮನುಷ್ಯನೇ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಆಗಿರುತ್ತಾನೆ. மனுஷன் என்ன செய்ய முடியும்? ಮನುಷ್ಯನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? ஆவியின் உலகம், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது, ದೇವರ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯಕನಾಗಿ மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ಮನುಷ್ಯನು ನನಗೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். ಯೆಹೋವನು ನನಗೆ ಇದ್ದಾನೆ, ಆತನೇ ನನಗೆ ಸಹಾಯಕನು, ನನ್ನ ವೈರಿಗಳಿಗಾಗುವ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೋಡುವೆನು. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಭರವಸೆ ಬಿಡುವುದಕ್ಕಿಂತ ಯೆಹೋವನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಒಳ್ಳೆಯದು. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் ರಾಜರನ್ನು ನಂಬುವುದಕ್ಕಿಂತ கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கிறதே நலம். ಯೆಹೋವನ ಮೇಲೆ ಭರವಸವಾಗಿರುವುದು ಒಳ್ಳೆಯದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. அவரை டிபெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ಅವರನ್ನು ಅವಲಂಬಿಸಲು அவரோட ಆರಂಭಿಸಿ, கனெக்ட் பண்ணுங்க. ಅವರೊಂದಿಗೆ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿ, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. ಸಮಯವನ್ನು ಕಳೆದು ಆತನಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಯತ್ನಿಸಿ. உங்களோடு இருக்கிற தெய்வ பிரசன்னம், ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುವಂತ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ, தேவனுடைய பலன், ದೇವರ ಶಕ್ತಿಯು, கர்த்தருடைய அபிஷேகம் ಕರ್ತನ ಅಭಿಷೇಕವು கோலியாத்தை ஒரே செகண்ட்ல விழத்தள்ளும். ಗೋಲಿಯಾತನನ್ನು ಒಂದೇ ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். தாவீது, ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ದಾವೀದನು சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ಸಮುವೇಲ್ ಪ್ರವಾದಿ
ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕ ಆತನು ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟನು. ಯಾರಾவது மதிச்சாங்களா? ಯಾರಾದರೂ ಅವನಿಗೆ ಬೆಲೆ ಕೊಟ್ಟರ? ಯಾರಾவது மதிச்சாங்களா? ಯಾರಾದರೂ ಅವನಿಗೆ ಬೆಲೆ ಕೊಟ್ಟರ? அப்பா, அண்ணன், யாராவது? ಅವನ ಅಕ್ಕ ಅಥವಾ ಅವನ ಅಣ್ಣ ಯಾರಾದರೂ ಬೆಲೆ ಇವನೇ ಕೊಟ್ಟರ? ರಾಜವಾಯಿ ಅಭಿಷೇಕಂ ಪಣ್ಣಪಟ್ಟಿರುಕ್ಕಾನೆ ನಿனைத்த உடனே ಇವನನ್ನು ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದು ಅಂದುಕೊಂಡಾಗಲೇ, ஒருவேளை நானாக இருப்பேனானால், ಒಂದು ವೇಳೆ ನಾನಾಗಿದ್ದರೆ, அந்த அபிஷேகத்தின் வல்லமையை குறித்த அறிவு எனக்கு இருப்பதனாலே, ಆ ಅಭಿಷೇಕದ ಶಕ್ತಿಯ ಬಗ್ಗೆ ಜ್ಞಾನವು ನನಗೆ ಇರುವುದರಿಂದ, யுத்தத்துக்கு போற முத நாளே தாவீதை எப்படியாவது கண்டிப்பா நான் தாவீதை தான் கூட்டிட்டு போயிருப்பேன். ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಮೊದಲನೇ ದಿನ ಹೇಗಾದರೂ ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ದಾವೀದನನ್ನೇ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. ಹಾಗೆ ತಾನೆ? நாம் அப்படிதான், நாமெல்லாம் அபிஷேகத்தின் வல்லமையை அறிந்தவர்கள், நாம் அப்படித்தானே பண்ணியிருப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಅಭಿಷೇಕದ ಶಕ್ತಿಯನ್ನು ಅರಿತವರು, ನಾವು ಹಾಗೆ ತಾನೇ ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು. உங்களுக்கு சொல்ல புரியுதா? ನಿಮಗೆ ಹೇಳುವುದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அந்த தேசத்திலே பெரிய தீர்க்கதரிசி, ಆ ದೇಶದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ அவர் குடும்பத்தின் மத்தியிலே வந்து ಅವರು ಕುಟುಂಬದ ಮಧ್ಯದಲ್ಲಿ தாவீதை ராஜாவென்று அபிஷேகம் பண்ணுகிறார். ದಾವೀದನೇ ರಾಜನೆಂದು ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾರೆ. நீதான் இந்த தேசத்தை இனிமே காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ನೀನೇ ಇನ್ಮೇಲೆ ಈ ದೇಶವನ್ನ ಕಾಯುತ್ತಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಹೇಳಿ ಹೋದರು. பெலிஸ்தியர் யுத்தம் வந்த உடனே, ಈಗ ಫಿಲಿಸ್ತಿಯರ ಯುದ್ಧ ಬಂದ ತಕ್ಷಣ அண்ணனெல்லாம் பலசாலிகளெல்லாம் யுத்தத்துக்கு போயாச்சு. ಅಣ್ಣಂದಿರು ಅಂದರೆ ಬಲಿಷ್ಠರೆಲ್ಲವೂ ಅವರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟರು. அந்த அபிஷேகத்தின் அருமையை புரிந்த நாமெல்லாம் என்ன பண்ணிருப்போம்? ಆ ಅಭಿಷೇಕದ ಶಕ್ತಿಯನ್ನು ತಿಳಿದ ನಾವಾದರೆ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು? முதல்ல தாவீதை தான் கூட்டியிருப்போம். நீ வந்தாதான் இது நடக்கும், என் ஆண்டவர் உண்ட சொல்லி இருக்கிறார், தேவனுடைய அபிஷேகம் ஓ மேலதான் இருக்குன்னு சொல்லி, மாமா இல்லையா? ಮೊದಲು ನಾವು ದಾವೀದನನ್ನೇ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. ಯಾಕಂದ್ರೆ ನೀನು ಬಂದರೆ ಇದು ಆಗುತ್ತೆ, ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಅಭಿಷೇಕವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇದೆ ಅಂತ ಅವರನ್ನು ಮೊದಲು ಕರೆಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೆವು. அப்பாவும் நம்பல. ಆದ್ರೆ ಅಪ್ಪನೂ அப்பாவால சொல்லிருக்கலாம், டேய் தம்பி பசங்களா தாவீதை கூட்டிட்டு போங்க, அவன் தான் இன்னைக்கு ஆளு, அவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட. அவரும் சொல்லல, அண்ணன் யாரும் நம்பல, எல்லாரும் தாவீதை விட்டு நீ ஆடு மேய், நாங்க யுத்தம் பண்ணிக்கிறோம் போயிட்டாங்க. ಅಪ್ಪನೂ ಹೇಳಿಲ್ಲ, ಅವನ ಮೇಲೇನೆ ಅಭಿಷೇಕ ಇದೆ, ಅವನೇ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟನು, ಅವನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ರಪ್ಪ ಅಂತ ಅಪ್ಪನೂ ಹೇಳಿಲ್ಲ. ನೀನು ಕುರಿ ಮೇಯಿಸು, ನಾವೆಲ್ಲರೂ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಅಂತ ಅವರು ಹೋದರು. இவங்கெல்லாம் யாரு? ಇವರೆಲ್ಲರೂ ಯಾರು? கர்த்தரில் மகிழ்ச்சியா இருக்கிறவங்க அல்ல, ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಆನಂದಿಸುವವರಲ್ಲ, ஆவியையும் அபிஷேகத்தையும் நம்பி இருக்கிற ஜனங்கள் அல்ல, ಆತ್ಮವನ್ನು ಅಭಿಷೇಕವನ್ನು ನಂಬಿರುವಂತ மாம்சத்தை நம்பி இருக்கிற ஜனங்கள், ಶರೀರವನ್ನು ನಂಬಿರುವಂತ ಜನರು. புரியுதா? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? மாம்சத்தை நம்பி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே, ಶರೀರವನ್ನು ನಂಬಿರುವ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஆவியின்படி நடத்தப்படுகிற நீங்கள் ಆತ್ಮದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಲ್ಪಡುವ ನೀವು கனம் பண்ணப்பட மாட்டீர்கள். ಘನಪಡಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களை பற்றி தெரியாது, புரியாது. ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಮಗೆ ಒಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ, ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆனா சோர்ந்து போகாதீங்க. ಆದ್ರೆ ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு பலன் உண்டு. ನೀವು ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ಫಲ ಉಂಟು. ஹலோ, ஹalleluya, ஹalleluya. நம்பிக்கை வருதா உங்களுக்கு? ನಂಬಿಕೆ ಬರ್ತಾ ಇದೆ. நான் என்னுடைய அனுபவத்தோடு, சாட்சியோடு, வாழ்க்கையின் அனுபவத்தோடு சொல்லுகிறேன். ನಾನು ನನ್ನ ಅನುಭವದೊಂದಿಗೆ, ಸಾಕ್ಷಿಯೊಂದಿಗೆ, ನನ್ನ ಜೀವನದ ಸಾಕ್ಷಿಯೊಂದಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. நீங்க என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணுங்க, என்ன வேணாலும் நம்புங்க, என்ன வேணாலும் அறிக்கை பண்ணுங்க, அவன் மதிக்க மாட்டான். ನೀವು ಏನೇ ಬೋಧನೆ ಮಾಡಿ, ಏನೇ ಸಂದೇಶ ಕೊಡಿ, ಆದ್ರೆ ಅವನು ನನ್ನನ್ನು ಬೆಲೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ಆದರೆ அவன் போவான் உங்க முன்னால. ಅವನು ಹೋಗುತ್ತಾನೆ. எல்லாரும் சொல்லுங்க, முன்னால போவான், முன்னாலே போவான், முன்னாலே போவான். ஆனா நீங்க போய் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு காத்து நிப்பான். ಆದರೆ ನೀವು ಹೋಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸುವವರೆಗೆ ನಿಮಗೆ ಕಾದಿ ನಿಂತಿರುವನು. ஹலோ, ஆமென். என்ன சத்தம் வர மாட்டேங்குது? ஆமென். எஸ் மேன், நோ மேன், ஏதாவது ஒரு மேன் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹalleluya. போனா ಹೋದನು. ஆனால் கர்த்தர் நியமித்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அங்க போற வரைக்கும் 40 நாளா இருக்கட்டும், 40 வருஷமா இருக்கட்டும், அவன் அங்க பிளாக் ஆகி தான் நிற்பான். ಆದರೆ ಕರ್ತನಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಸಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನು ಅಲ್ಲಿ ವ್ಯಕ್ತವಾಗುವವರೆಗೂ ಅವನು 40 ದಿನ ಆದರೂ 40 ರಾತ್ರಿಗಳಾದರೂ ಅವನು ಅಲ್ಲಿ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಿ ನಿಂತಿರುತ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya. இதை நீங்க ஃபீட் பண்ணணும். உங்களுக்குள்ள ಇದನ್ನು ನೀವು ನಿಮ್ಮೊಳಗೆ ನೀವು ಫೀಡ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. உங்களுக்குள்ள இது ஆகாரமாய் மாறணும். ಇದು ನಿಮಗೆ ಆಹಾರವಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. எது ஆகாரமாய் மாறணும்? ಯಾವುದು ಆಹಾರವಾಗಿ நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ನಾನು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು, அது உங்கள் ஆகாரமாய் மாறணும். ಅದು ನಿಮ್ಮ ಆಹಾರವಾಗಿ கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ನನ್ನೊಳಗೆ ಇದೆ. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ, வித்தியாசமாய் அழைத்திருக்கிறார், ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ பெரிய ಕರೆದಿದ್ದಾರೆ, காரியங்களை செய்யும்படி அழைத்திருக்கிறார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತೆ அப்பாவும் ಕರೆದಿದ್ದಾರೆ. மதிக்கல, அம்மாவும் மதிக்கல, ಅಪ್ಪನು ಗೌರವಿಸಲಿಲ್ಲ, ಅಮ್ಮನು அண்ணனெல்லாம் மதிக்கல, ಅಣ್ಣಂದಿರೂ ಬೆಲೆ ಕೊಡಲಿಲ್ಲ. கர்த்தர் எனக்கு சொன்னது ಕರ್ತರು ನನಗೆ நிறைவேறும். என் குடும்பம் ನನ್ನ ಕುಟುಂಬವು என்னால் ஆசீர்வதிக்கப்படும். ನನ್ನಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದು. ದೇಶವು என்னால் ஆசீர்வதிக்கப்படும். நான் தேசத்திலே சாட்சியாய் இருப்பேன். ನಾನು ದೇಶದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವೆನು. நான் தேசத்திலே கர்த்தருக்கு மகிமையாய் விளங்குவேன். ನಾನು ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿರುವೆನು. இது உங்கள் ஆகாரமாய் மாற வேண்டும். இதுவே ನಿಮ್ಮ ಆಹಾರವಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. ஆவியின் சிங்கத்தை நீங்கள் ஆகாரம் கொடுத்து வளர்க்க வேண்டும். ಆತ್ಮದ
ಸಿಂಹಕ್ಕೆ ನೀವು ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟು ಬೆಳೆಸಬೇಕು. ஆமென் ஹalleluya. Hallelujah. தாவீது அப்படித்தான் வளர்த்து கொண்டே இருந்தார் தன்னை. ದಾವೀದನು ಹಾಗೆಯೇ ತನ್ನನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಲೇ தன்னை ஆவியிலே வளர்த்தி கொண்டே இருந்தான். ತನ್ನನ್ನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಲೇ ಇದ್ದನು. முன்னால வேகமா போனாங்க, ಮುಂದೆ ವೇಗವಾಗಿ ಹೋದರು, பலசாலியாய் போனாங்க, ಬಲಿಷ್ಠರಾಗಿ ಹೋದರು, பட்டயம் ஈட்டி கேடகம் ஹெல்மெட் எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. ಈಟಿ ಖಡ್ಗಗಳನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋದರು. ஆனால் தாவீது போய் கிளைமாக்ஸ் தாவீது பண்ற வரைக்கும் அவங்க சும்மா தான் நின்னாங்க. ಆದರೆ ದಾವೀದನು ಹೋಗಿ ಆ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಆಗುವವರೆಗೂ ಅವರೆಲ್ಲರೂ ಸುಮ್ಮನೆ ನಿಂತಿದ್ದರು. யோசேப்புடைய கதையை பாருங்க, ಯೋಸೇಫನ ಕಥೆಯನ್ನು ನೋಡಿರಿ, நெகேமியா கதையை பாருங்க, ನೆಹೆಮೀಯನ ಕಥೆಯನ್ನು ನೋಡಿರಿ, கிதியோன் கதையை பாருங்க. ಗಿದ್ಯೋನನ ಕಥೆಯನ್ನು ನೋಡಿರಿ. எந்த கதையை பார்த்தாலும் ಯಾವುದೇ ಕಥೆಯನ್ನು ನೋಡಿದರೂ உங்களையும் என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதை போல ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಕರ್ತನು ಅಭಿಷೇಕ அவர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ಆತನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ நம் மூலமாய் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಕರ್ತನು ಮಾಡಬೇಕಾದ நாம் ಕಾರ್ಯಗಳು அங்கீகரிப்போமானால் ನಾವು கர்த்தர் ಅಂಗೀಕರಿಸುವುದಾದರೆ செய்து முடிப்பார். ಕರ್ತನು ಮಾಡಿ எல்லாம் ಮುಗಿಸುವನು. எழுந்து நின்று சந்தோஷம்.